ராஜாவே, அருமையான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த காலை நேரத்தில் என்னை துதிக்க என்னை ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே, என்னை கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமை தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம். அற்புதமானவரே நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய கர்த்தரை, நம்முடைய இரட்சகரை, நம்முடைய மீட்பரை எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். வாழ்க ராஜா, என் வாழ்க ராஜா, என் நாம வாழ்க. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமை தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இரட்சகரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். மகிமை ராஜாவே, மக்கு நன்றி. மகத்துவம் ஆண்டவரே, மக்கு நன்றி. சேனைகளே கர்த்தாவே, மக்கு நன்றி. பரிசுத்த தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உடைய நாமம் வார்த்தைப்படுவதாக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, நீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் நாளத்திலிருந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கனிவுள்ள மகிழத்திடவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். இது ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த நல்ல நாளிலே காலவாரமெல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார் அல்லவா? சுக பலன் நன்மைகள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தார் அல்லவா? இந்த காலை நேரத்தில் அவரை தொழும்படியாக கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? எனவே உள்ளத்தின் ஆழத்தில் அந்த கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, துதிக்கிறோம். இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, உமக்கு நன்றி. ராஜா கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி. மாறாதவரே, உமக்கு நன்றி. மகிமை ராஜாவே, உமக்கு நன்றி. சேனைகளே கர்த்தாவே, உமக்கு நன்றி. பரிசுத்த தெய்வமே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவரும் சேரப்படாத ஒளியிலே வாசம் செய்கிற எங்களுக்கு நல்ல தேவனே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாபா பாபா லரபா ஷண்டரா லரபா துரபா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மை பரலோகம் பிதாவே, அப்பா, அந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் இந்த நாளிலே கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. வர வேண்டிய ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்க்கிறாங்க. இந்த நாளின் ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக இந்த முதல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, இரண்டாவது மாலையில் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, இந்த ஆராதனையில் வர வேண்டிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியா, இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெயா சிஸ்டர் ஜெபிக்கும்படி என்போடு கேட்கிறேன். பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை இந்த காலை நேரத்திலே பாடினாலே மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 422வது பாடல். 422வது பாடல். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற பாடலை
பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசம் வருகிறார். இந்த நாளில் அவரை பாட நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனந்தப்படுவோம், அவரை நாம் பாடுவோம். உயிருள்ள நாளெல்லாம் அல்லேலூயா, நமக்கு உயிருள்ள நாளெல்லாம் அவரை பாடி துதிப்பது நமக்கு கிடைக்க சாகி.
புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு என்ன இயேசு தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நாமத்தை புது பாட்டை தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே அவரை துதிக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறார். இன்னொரு பாடலை பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவே. அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிப்பேன். 239வது பாடல். 239வது பாடல். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடுவேன். அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது, இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய நாமம் மகத்துவமான நாமம், அவருடைய நாமம் அதிசயமான நாமம், அவருடைய நாமம் எளிமையான நாமம், அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். எனவே அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது உண்மையாகவே நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. இந்த காலை நேரத்திலே நம்முடைய உள்ளம் மகிழ்ந்த அந்த பாடலை பாடுவார். 239வது இந்த உள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன். கடுங்கோலம் நீங்கி கிருபை பொழிந்தாரே.
இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சொல்லுங்க, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் தோற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் தோற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற கர்த்தர் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற கர்த்தர் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அப்படி எழுதுனது எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, சென்ற காலம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. ஆண்டவரே, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சூழ்நிலைகள் தேசத்திலே பரவி வந்தாலும் எங்களுக்கு சிறுபரன் ஆண்டவரே தந்து எங்களை பாதுகாப்பு தந்து எங்க கூட இருந்து ஆண்டவரே துதிக்கிறோம். எங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நம்மை துதிக்கவே ஆராதிக்க நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே நல்லா எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். உமக்கு நன்றி. சிறந்தோரம் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே 10 மாதங்களே எங்களை ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து 11வது மாதத்தின் மத்தியிலே ஆண்டவரே துதிக்க நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காக இயேசுவே உமக்கு நன்றி. ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. பாபா 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 பாலராமா சோதரம் ஆண்டவரே இயேசுவே மனதியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. நீ கிருபையுள்ள தேவன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவரை உம்மை துதித்து பாடி ஆண்டவரே உம்மை புகழும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரங்களை பாடுவோம். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ
இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால நேரத்திலே ஆண்டவரே மகிமை மேகம் ஆண்டவரே அபிஷேக தைலத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஊற்றுவீராக. எங்கள் ஆண்டவரே உச்ச தலைமையில் உள்ள கால்வரை இயேசுவே சோதரமாக இரத்தம் ஆண்டவரே அபிஷேக தைலம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால நேரத்திலே இந்த ஒவ்வொருவரை நிரப்புவதாக ராஜா. எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழையை ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவர் மீது ஒற்றுமையாக ராஜா. ஹல்லேலூயா மனதியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா துதிக்கிறோம். எங்களை நீர் விசாரித்து நடத்துவதற்கு நாங்களே மாத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் விசாரித்து நடத்துவதற்கு ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவரே அறிந்து நீர் எங்களை விசாரித்து நடத்தி வருகிறீரே. ஹல்லேலூயா மனதியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா நன்றி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஜீசஸ் ஹல்லேலூயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்தனா எம்மாத்திரம் ஐயா. சொல்லுங்க. என்னை நினைத்து விசாரித்து நடத்தனா எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது உயர்ந்ததே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்ததே. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. நிலாவை பார்க்கும் போது பெண்மீன்கள் நோக்கும் போது சொல்லுங்க. நிலாவை பார்க்கும் போது பெண்மீன்கள் நோக்கும் போது என்னை நினைத்து விசாரித்து நடத்தனா எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்தனா எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது ஏற்புடையது. தங்களை தண்ணி ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை புகழ்ந்து பாடப்பாட எங்கள் உலகமெல்லாம் மகிழ்ந்து ஆண்டவரே எங்களை விசாரித்து நடத்துகிறார் அல்லவா. எங்களை போஷித்து பாதுகாத்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். கோணலான வழிகளை செவியாக்கி எங்களுக்கு முன் செல்லுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய கிருபை, உடைய பாதுகாப்பு, உடைய பிரசனம் எங்களை தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய ஆராதனையை முழுவதுமாய் பொருட்படுத்த நடத்தும்படியாக ஒருவர் ஜெபி.
அப்பா இந்த காலை வேளையில் நோக்கி வார்த்தைகளுக்கு நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா இந்த வேளையில் நோக்கி வார்த்தைகளை கூட்டி சேர்த்தீரே ராஜா. அந்த மகாக்களின் நினைவுக்காக நன்றி ராஜா. அப்பா அது வந்திருக்கிற ஒருவரை தாழ்த்துகள் தடுக்கப்படுகிறோம் ராஜா. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் வேதங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராகப்பா. அப்பா அவங்க கேட்ட பரிசுத்தத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கப்பா. அப்பா சுவாமி தகப்பனை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை வளர எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. அப்பா இன்னும் வர வேண்டிய ஒவ்வொருவரை புனிதமாய் அழைத்து வருவீராக ராஜா. அப்பா சுவாமி தகப்பனை ஒவ்வொரு வந்தவண்ணமாய் போகாதபடி அப்பா சுவாமி தகப்பனை ஒரு வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மண்ணாவை கேட்ட ராஜா. அப்பா பேசுகின்ற ராக்கரை மறைத்து அப்பா உமது வார்த்தை வல்லமையாய் வெளிப்படட்ட ராஜா. அப்பா ஆகிய மரணங்களினால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராகப்பா. அப்பா சுவாமி தகப்பனை தூயாது தூயவரை கத்தாதி கத்தரை உமது வார்த்தையை கேட்டு அதன்படியாய் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இதயத்தை ராஜா. அப்பா உமது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்பா ஒவ்வொரு நாளும் அதை நேசித்து வாசிக்க எங்களுக்கு திரும்ப பாராட்டுங்க ராஜா. அப்பா சுவாமி தகப்பனை தூயாது தூயவரை அப்பா அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க ராஜா. அப்பா சுவாமி தகப்பனை எங்களிடம் காணப்படுகிற குற்றங்கள் அப்பா எல்லாவற்றையும் மன்னிக்க ராஜா. மன்னித்து அப்பா சுவாமி தகப்பனை பரமக்குயவனாய் உங்கள் தரத்தை ஒவ்வொருவரை தாயை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்கள் சுத்தம் போல எங்களை வணையுங்க ராஜா. அப்பா எங்கள் ஒவ்வொருவரை குறித்து நீங்க என்ன சுத்த வைத்திருக்கிறீங்களோ அதை எங்கள் வாழ்வில் நிறைவேறட்ட ராஜா. அப்பா இந்த ஆராதனையிலே உங்கள் வல்லமை அப்பா மகிமையாய் வெளிப்படட்ட ராஜா. அதிசயங்கள் அற்புதங்களும் நடக்கிற சபையாய் சபையை மாற்றுவீராகப்பா. அப்பா சுவாமி தகப்பனை மற்றவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வரக்கூடிய சபையாய் இந்த சபையை மாற்றுவீராகப்பா. அப்பா ஆதாய பணியில் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள அப்பா அந்த ஆத்மா ஆதாய பணி நேர பெற்றது ராஜா. அப்பா எங்களுக்கு நீ கிருபையாய் தருவீராக ராஜா. அப்பா அதை முற்றிலுமாக தாழ்த்தி உங்கள் தரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நீரே எங்களை நடத்துங்க ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் ராஜா. பெற்ற எங்கள் தாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஒரு சங்கீத பகுதியை வாசிப்போம். சிஸ்டர் ஆஸ்னாத் அவர்கள் முன்பதாக வந்து சங்கீதம் 20 ஸ்தோத்திரம் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 20 681வது பக்கத்தில் இருக்கிறது. நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் ஸ்தோத்திரம் 20 681வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். என்பதாக வந்து வாசிக்க எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 20. சங்கீதம் 20 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சங்கீதம் 20 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்கிறவர்? கேட்கிற தெய்வமா இருக்கிறார். அப்ப எப்ப ஜெபத்தை கேட்கிறாரா? ஆபத்து நாட்களிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா. அப்போ இந்த ஆபத்து நாட்கள்ல நமக்கு அடைக்கலம் என்னன்னா, பணமோ, நம்பி இருக்கிறவர்களோ, தெரிஞ்சவர்களோ, நமக்கு உதவி செய்கிறவர்களோ, மற்றவர்களோ, இந்த உலகத்தில் உள்ள நீதியான காரியங்களோ எதுவுமே அல்ல. கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு ஒத்தாசையா இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்ப இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்ப உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறபடினால் அவரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? உறுதியால் நம்மை பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறாரா? ஒத்தாசை அனுப்புகிறார். அல்லேலூயா. நமக்கு சப்போர்ட் எங்க இருந்து வருது?
எங்க இருந்து சப்போர்ட்? கர்த்தர் இடத்துல இருந்து, அவருடைய பர்வதத்துல இருந்து அவர் நமக்கு ஒத்தாசையை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார், நம்மை தப்பு வைக்கிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார். எனவே எல்லா சூழ்நிலையும் அவரை பற்றி கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபத்தை வைப்போம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பை தகப்பனே, ஏற்படுத்த சங்கீதத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கீதத்தின் வாயிலாக கர்த்தர் பேசின தயவுக்காக நன்றி. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் கண்மலை நீர்தான் ஆண்டவரே. ஆபத்து நேரத்திலே நாங்கள் யாரிடத்தில் போக முடியும்? உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுங்க. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செய்த அற்புதத்தை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆராதிக்க துதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் நான் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாம் எப்பொழுது சொல்வது போல வெள்ளிக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது 10 மணிக்கு. நீங்கள் அதில் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட நமக்கு சனிக்கிழமை இந்த வாரம் பெண்கள் ஜெபம் இல்லை சொன்னால் ஊர்லலாம் எப்படி இருக்கும்? பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். எனவே பெண்கள் ஜெபம் இந்த சனிக்கிழமை நடைபெறாது என்பதை நான் கூறிக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். அதே நேரங்களிலே ஸ்தோத்திரம் நாம ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் அந்த கொண்டாடுகிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நாம் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அதிகமாய் ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே அதிகமாய் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நமக்கு நிச்சயமாய் பதில் தந்து நம்மை நடத்துவாராக, நம்முடைய தேவைகளை சந்திப்பாராக. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை தாங்கி நடத்தும். நம்முடைய ஸ்தோத்திரமா ஆலயத்துக்காக ஸ்தோத்திரமா இடக்காரியங்கள் எல்லாவற்றுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமக்கு தேவைகள் நிறைய உண்டு, நெருக்கங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஸ்தோத்திரம் சமாதானத்தோடு கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நன்மையாக நடத்துகிறார். ஸ்தோத்திரம். அதோடு கூட பலகீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில பிரியா சிஸ்டர் பணியூர்ல இருந்து வர்றவங்க அவங்க மிகுந்த பலகீனமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுக்கும்படியா தொடர்ந்து பாக்கியமா அவருடைய மகன்களுக்காக ஸ்தோத்திரம் மகன் மருமகள் 2 பேரும் பலகீனமா இருந்தாங்க. கர்த்தர் சுகப்படுத்தி அவங்க ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் பூரண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நம்ம சபை ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் வாட்ஸ்அப்ல ஏற்கனவே அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் நம்முடைய குடும்பத்தினுடைய பெயர்களே அனுப்பி இருக்கிறேன். மீண்டும் இன்றைக்கு உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன். எனவே ஒவ்வொரு பெயர்களை சொல்லி ஒவ்வொரு நாளிலும் ஒரு 5 நிமிடமாவது நம்முடைய சபையின் குடும்பங்களுக்காக, சமாதானத்துக்காக, ஆறுதலுக்காக, தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அற்புதமாய் நடத்த நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபம் நமக்கு வல்லமையுள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க எனக்கு நான் ஜெபிக்கவே முடியல, 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன், அதுக்கு பிறகு 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன், அதுக்கு மேல ஜெபம் பண்ண முடியலன்னா நீங்க இந்த லிஸ்ட் எடுத்து வச்சு நீங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எடுத்துட்டாங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக தனிப்பட்ட முறையில ஜெபித்தால் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும் குறைஞ்சபட்சம். சொல்லலாமா? அப்ப நீங்க 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அது மட்டுமல்ல, நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறவரா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயமாய் அவர் பதில் தருவார். நாம் கேட்காமலே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவார். எனவே ஜெபியுங்கள். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாரும் எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று நாம் காணிக்கைகளை படைப்போம். யார் பாடுறீங்களா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நான் நம்பி இருக்கிறேன் என்ற பாடலை சேர்த்து பாடுவோம். நான்
தகப்பனே, தர்மையான நல்ல காலை நேரத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் துதிக்க, பாட, ஆராதிக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை அபிஷேகித்து இந்த நாளிலே நாங்கள் திருப்தியாக்கி இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போல இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் மக்கள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும், ஆசீர்வதியும், நிறைவான பலனை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் பல ஜெபிக்கிறோம் சின்ன நல்ல பிதாவே, ஆமென். அவருக்காகவும் அல்லேலூயா. நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரை துதிக்க, மீண்டும் அவரை ஆராதிக்க தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். சங்கீதம் 36. தேவரே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, வந்தடைகிறார்கள். உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உம்முடைய பேருள்ள நதியினால் அவர்கள் தியாகத்தை தீர்க்கிறீர். அல்லேலூயா. இந்த 8வது வசனம் என்ன சொல்கிறது? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை தலைப்பு என்னன்னா, அவர் சம்பூரணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. பக்கத்தோட பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய ஆண்டவர் சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பார். கையை பிடிக்காம, சரியா? ஆண்டவர்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பார். அப்ப சம்பூரணம்னா என்ன? சம்பூரணம்னா நிறைவாய், பூரணமாய், சரியா? பூரணம் அப்படின்னு சொன்னா முழுமை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிலருடைய பேரே எப்படிதான் இருக்கும்? பூரணம்னு இருக்கும், சம்பூரணம்னு பேர் வச்சிருப்பாங்க, சரியா? பூரணம் அப்படின்னு எனக்கு எங்க சித்திக்கு பேரும் பூரணம் தான், சரியா? அப்போ பாருங்க பூரணம், அப்போ பாருங்க நிறைவு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி படைத்தார்? ஆண்டவர் ஆதாம், ஏவாள் எல்லாரையும் படைத்து ஏதேன் தோட்டத்தை படைத்து இந்த உலகத்தை சம்பூரணமாய் உருவாக்கினார். பூரணமாய் இருந்தது, எல்லாம் நிறைவாய் இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது. அந்த இடத்திலே குறைவு இல்லை, எல்லாம் நிறைவாய் இருந்தது. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையுமே நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர். நம்ம ஏதோ ஒரு குறையோடு ஏதோ ஒரு அன்பினிஷிங்கா ஒரு நிறைவு இல்லாதபடி ஆண்டவர் செய்கிறவர் அல்ல, நிறைவாய் நம்மை நடத்துகிறார். அப்ப இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட சம்பூர்ணத்திலெல்லாம் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒன்றாவது காரியம், நீங்கள் சம்பூர்ணமாய் அனுபவிக்க கடவீர்கள். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாசிங்கள் எடுத்து, நீங்கள் சம்பூர்ணமாய் என்ன செய்யப்படுவீர்கள்? வாசிங்க 33:18-19. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையே, நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தார். 33 செபிலோனை குறித்து, செபிலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பணிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணல்களுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. அங்க என்ன செய்யணும்? சம்பூரணத்தையும். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்க சம்பூர்ணமா என்ன செய்வீர்கள்? அனுப்பப்படுவீர்கள். சரி, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? பயங்கரமான நெருக்கத்துல, பிரச்சனையில இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னா, நீங்க சம்பூர்ணமாய் புறப்பட்டு போவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் திருப்தியாக
அதாவது ஏதோ ஒரு வேதனையோட துக்கத்தோடு அல்ல, சம்பூர்ணத்தோடு அனுப்பப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை நிறைவான பாதையிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த சம்பூர்ணமாய் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரணம் இருந்தது. என்னென்றால் அங்க என்ன செய்தார்கள்? பலிகளை செலுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சம்பூர்ணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும். அப்ப இன்றைக்கு பலி செலுத்துவது கஷ்டமா, ஈஸியா கஷ்டமா? சரி, அன்றைக்குள்ள நாட்கள்ல பலி செலுத்துவது ஒரு பலிபீடத்தை கட்டணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த பலிபீடம் இருக்கும், அவங்க மிருகங்களை எடுக்கணும், அதை பழுதற்றதாக வைத்திருக்க வேண்டும், அதை கரெக்டான முறையில வளர்க்க வேண்டும், அதை கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல வைத்து அதை தகன பலி செலுத்த வேண்டும். அதனுடைய தலையை என்ன செய்ய வேண்டும்? வெட்டி அதனுடைய ரத்தத்தை அந்த பலிபீடத்துல வைத்து அந்த சரீரத்தை அங்கு வைக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த பொருளை என்ன செய்யும்? அது தகன பலியாய் எடுத்து செல்லும். அப்ப இவ்வளவு காரியங்கள் அன்றைக்கு பலிபீடத்தில் பலி செலுத்துவதிலே காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவைகள் எல்லாம் நமக்கு சிம்பிளா ஆக்கி, நீ போய் ஆட்ட வேண்டாம், அல்லது ஒரு எதையும் வாங்க வேண்டாம், நீ வந்து எந்த பொருளையும் நீ வாங்க வேண்டாம், நீ உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளை எனக்கு செலுத்தின ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நாம் அந்த அப்படிப்பட்ட சம்பூர்ணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்ப நம்முடைய பலி ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய பலி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய பலி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது அது முழு மனதோடு செலுத்துகிறோமா? அது மட்டுமல்ல, பலிகளிலே நிறைய பலிகள் இருக்கிறது. என்னது? சர்வாங்க தகன பலி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சர்வாங்க தகன பலி என்பது என்னது? நம்முடைய சர்வ அங்கத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நான் இனி ஒன்றும் அல்ல, நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து பலி செலுத்துவது. அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு வச்சுட்டு அப்படிதானே, ஏதோ ஒண்ணு நமக்கு என்று தேர்ந்தெடுத்துட்டு பலி செலுத்துவதல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல ஆண்டவரே, மக்கள் எல்லாம் என்று நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து, அப்போ அந்த பலி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே பலியை செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை, அப்ப சங்கீதம் 4:5 பார்க்கும் பொழுது நீதியின் பலிகளை நாம் செலுத்த வேண்டும். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்க, வீட்டுல போய் வாசி பாருங்க. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியின் பலி. அல்லது அப்புறம் பலி, நம்ம பலி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நீதி உள்ள பலியா இருக்க வேண்டும். அப்ப நம்ம நிறைய அநீதியை செய்துட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொன்னா நம்முடைய பலியை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். ஆசரிப்பு கூடாரத்திலே வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் உள்ளே செல்வார். எதுக்காக? ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியா. தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அங்க போய் என்ன செய்வார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருடத்துக்கு ஒரு முறை அவன் மகா பரிசுத்தத்தோடு அந்த இடத்துல போய் பலி செலுத்தினாதான் அவன் என்ன செய்ய முடியும்? உயிரோடு திரும்ப வர முடியும். இல்லாவிட்டால் அவன் திரும்ப வர முடியாது. வேற ஒருத்தர் போய் அங்க போய் எடுத்துட்டு வர முடியாது. எனவே அவனுடைய கால்களிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கும் வெளியே வரைக்கும். சரி, அப்போ அவன் அங்க போய் சரியா பலி செலுத்தாவிட்டால் அங்கே மரித்து போவார். அவருடைய கால்களிலே சங்கிலிகளும் மாட்டப்பட்டிருக்கும். அவர் பலி செலுத்தும் பொழுது என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? அந்த சங்கிலி, அந்த சலங்கைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்ப வெளியே இருந்து ஒலிக்கிற சங்கிலியுடைய ஒலி இல்லாவிட்டா அவர் மரித்து போய்விட்டாலும் வெளியே எடுத்துருவாங்க. அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு அவங்க பலி நீதி உள்ளதா இருக்க வேண்டும். அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம்ம ஏன் நமக்கு ஆண்டவரே எனக்கு பூரணமான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியல, பூரணமான ஆசீர்வாதங்கள் எனக்கு வரல, பூரணமா என்ன ஏன் நடத்தல அப்படின்னு சொன்னா நம்முடைய பலிகள் அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம நீதியின் பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். சங்கீதம் 20:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வாங்க சர்வ அங்க தகன பலி. நம்மை முழுவதுமாய் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்முடைய பலி இருக்கும். ஆனா நம்முடைய உள்ளமோ சிந்தனையோ வேற எங்கேயாவது இருந்துட்டு இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் வேற எங்கேயாவது இருக்கும்.
அப்ப நம்ம முழுவதுமாய் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாம் செலுத்துகிற பலியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்ப காலையில எந்திரிச்சு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்ல, நீதி பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். சர்வாங்க தகன பலிகளை அவருக்கு செலுத்த வேண்டும். அப்போ குற்றமில்லாத பலி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக குற்றமில்லாத பலியாக அவர் பலியாக்கப்பட்டார். அப்ப அதை நினைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் பலியானீர், எனக்காக நான் செலுத்த வேண்டிய பலியை கர்த்தர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தார். ஒரு அலையிலே சொல்றாரு, அவர் பலியானார், நமக்காக அவர் பலியானார். அப்போ ஆண்டவர் நமக்காக பலியா இருக்கிற நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை அதிகாலையில் எழுந்து நாம் செலுத்தும் பொழுது, ஒவ்வொரு நாளிலும் பலியை செலுத்தும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் நம்ம நடத்துவார். இரண்டாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், கர்த்தர் சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? சம்பூர்ணமாய் திருப்தி அடைய செய்வார். குரலிலே சொல்ல அல்லேலூயா. அப்ப சில காரியங்கள்ல நம்ம ஒரு சின்ன உணவை சாப்பிட்டாலும் எனக்கு பூரண திருப்தி. குரலிலே சொல்றோம். சிலர் பாருங்க, ஒரு கஞ்சி ஒரு துவையல் அதுல கிடைச்சாலும் இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டேன். அல்லேலூயா. அப்படி சொல்லுவோம். சிலர் என்னதான் சாப்பிட்டாலும், சிக்கன் மட்டன் அது இது எல்லாமே சாப்பிட்டாலும் இன்னைக்கு ஒரு சாப்பிட்ட மாதிரியே இல்லை. எதுலயும் என்ன இருக்காது? ஒரு திருப்தியே இருக்கா, ஒரு திருப்தியா இருக்கா. அப்போ ஒரு சின்ன காரியத்துல கூட நாம ஆண்டவர் நம்மை திருப்தி அடைய செய்வார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்வார்? சம்பூர்ணமாய் திருப்தி அடைய செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த யோவேல் பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த சம்பூர்ணமாய் திருப்தி அடைவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம பலி செலுத்தணும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? துதிகளை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப துதி பலி, அப்படி துதி பலின்னு சொல்லலாம். ஆனா நாம என்ன செய்ய, துதிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, நாம கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, அல்லேலூயா, அது ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு செய்ய போற காரியங்களை குறித்து, இரண்டாவது கர்த்தருடைய மகத்துவமான காரியங்களை குறித்து, அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், அவர் எல்லா காரியங்களையும் நம்ம கூட இருந்து நடத்துகிறவர் என்பதை நினைத்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம துதி, ஸ்தோத்திரம், நன்றி இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப துதி என்பது ஸ்தோத்திரம், ஆண்டவர் செய்த மகத்துவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறது. நன்றி என்பது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். பலி என்பது நம்மையே ஆண்டவருக்கு படைப்பது. அல்லேலூயா. அப்ப இந்த மூன்று காரியங்களும் ஒவ்வொரு ஜெபத்திலும் நமக்கு இருக்க வேண்டும். அப்ப அந்த ஒரு ஜெபம்னு சொன்னா, அந்த ஜெபத்துல முதல்ல துதி, ஸ்தோத்திரம், பலிகளை செலுத்தின பிறகுதான் நம்முடைய விண்ணப்பங்களே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எந்திரிச்ச உடனே வரிசையா துதி கிடையாது, ஸ்தோத்திரம் கிடையாது, பலி கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னதான் இருக்கும்? என்னதான் இருக்கும்? விண்ணப்பங்கள் தான் நமக்கு முதல்ல வரும். ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு, இந்த எல்லா காரியங்களையும் சொல்லும். ஆனா முதல்ல ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது, ஆண்டவர் செய்த மகத்துவங்களுக்காக அவரை துதிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், நீ உனக்கு பிரியமிட்ட எந்த காரியங்கள் எனக்கு இருக்குமானால் அவைகளை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி நம்மையே முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஜீவ பலியாக என்னை படைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் திருப்தி அடைய செய்வார். ஒரு அலையிலே சொல்லலாம். அப்ப எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்கணும்? சங்கீதத்துல நம்ம வாஸ்தவம் என்று சொன்னால் ஏராளமான இடங்களிலே கர்த்தரை எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும். 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல அவரை முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி துதிக்கணுமா? முழு இருதயத்தோடு, அழகுறை இருதயத்தோடு அல்ல. ஏனோ தானோ வந்துட்டேன் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம் அப்படின்னு இல்ல. அப்போ ஆராதனைக்கு நம்ம முழு இருதயம் எப்படின்னா, முந்தின நாளே நம்ம ஆராதனைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு காலையில எந்திரிச்சு துணியை எடுக்க, பிரஸ் எடுக்க, நம்முடைய துணியை அயன் பண்ண எடுக்க அப்படிலாம் இருக்கிறத காட்டும் முந்தின நாளே என்ன செய்ய வேண்டும்? நாளைக்கு ஆராதனை நாள், நாளைக்கு ஆண்டவரை துதிக்கிற நாள், அவரை மகிமைப்படுத்துகிற நாள், ஆராதனைக்கு போகணும்.
இன்னைக்கு எல்லாம் நீட்டா எல்லா ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில எந்திரிச்சு நல்ல குளிச்சுட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த நாளில நீர் எனக்காக என்ன வார்த்தைகளை தரப்போகிறேன், இந்த நாளில நான் துதிக்க போகிறேன், ஆராதிக்க போகிறேன் என்கிற ஒரு வாஞ்சையோடு கூட, அல்லேலூயா, அப்ப வாஞ்சையோடு கூட ஆயுதத்தோடு கூட கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு இதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 34:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவருடைய துதி என் நாவிலே எப்பொழுதும் இருக்கும். வரையிலே சொல்லலாம். என்ன செய்யணும்? கர்த்தரை நம்ம எப்பொழுதும் துதிக்க வேண்டும். ஏற்படுத்த உடனே அல்ல, அல்லது ஒரு குழுவில் ஜெபிக்கும் போது மட்டும் அல்ல, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கலாம். ஒரு பைக்ல போறோமா கர்த்தரை துதித்துக் கொண்டே போகலாம். ஒரு கம்பெனியில இருக்கிறோமா, கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது, கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாம். கொஞ்சம் சாப்பிட போறோமா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தரை துதிக்கலாம். எல்லாருக்கும் எப்பொழுதும் வேலை இருக்குது, ஆனா கொஞ்ச நேரம், அந்த நேரத்து வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் காலையில, ஒரு 5 நிமிஷம் மதியம், ஒரு மாலையில ஒரு 5 நிமிஷம், ஒரு சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம், அப்படி என்ன செய்ய? அப்ப 5 நிமிஷமா ஜெபம் பண்ணாலே ஒரு நாளைக்கு என்ன செய்யறது? ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்தது படுக்க போகிறதுக்கு முன்னாடி. அப்போ கொஞ்ச நேரம் ஆண்டவர் எப்பொழுதும் காலை, அந்தி, சந்தி, மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி கர்த்தரை முறையிடுவேன் என்று சொல்லி வேதத்துல நாம் எத்தனையோ இடங்களிலே பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அவர் காலையிலே எழுந்துச்சு, அதிகாலையிலே, இரவிலே, எல்லா நேரங்களிலும் கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய? எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப எக்காலத்திலும்னா சரியா, எல்லா நேரம் மட்டுமல்ல, நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி பாஸ்டர் பிரச்சனைகள்ல கர்த்தரை துதிக்க முடியும்? நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் அதுல ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை துதிக்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்ய போகிறீங்க, எனக்கு அது இப்ப தெரியல, ஆனா பிற்காலத்துல அதை நீங்க தெரிய பண்ணுவீங்க. அல்லேலூயா. சில நேரத்துல அப்படிதான் நமக்கு வருகிற காரியங்களிலே, நெருக்கங்களிலே, பிரச்சனைகளிலே, அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் திருப்தி அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், நீங்கள் சம்பூர்ணமாய் நிரப்பப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரேமியா 31:25. பேருமா எடுத்து வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களை சம்பூர்ணமா நிரப்புகிறாரா? விடாய்த்த. சரியா? அப்ப விடாய்த்தனா என்ன? விடாய்த்தனா சரியா, எல்லாத்துலயும் தோய்ந்து போய், ஒண்ணு இல்லாம நொடிந்து போய், நஷ்டம் அடைந்து, வாழ்க்கையில பலனற்று போய், தோய்ந்து போய், இனி எனக்கு ஒண்ணுமே பலன் இல்லை, இனி நான் உயிர் வாழவே முடியாது, இனி நான் உயிர் வாழவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. பாருங்க, கடந்த நாட்கள்லாம் செய்தித்தாள் வாசிக்கும் பொழுது வேதனையான காரியம். கடந்த வாரத்துல கூட ஒரு குடும்பத்தார் சென்னை பக்கத்துல 3 பேர் அப்படியே குடும்பமா தற்கொலை பண்ணி மறைத்து போனான். கடன் பிரச்சனை, என்ன ஒருத்தர் திட்டான், ஏதோ ஒரு சூழ்நிலை. அப்ப விடாத ஆத்துமா எல்லாருக்கும் வருது, நமக்கும் வருது, எல்லாருக்கும் வருது. ஆனால் கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவே அவருடைய சம்பூர்ணத்தினால் நம்மை நிரப்புகிறார். விடாய்த்து போன ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி அடைய பண்ணுகிறார். நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தர் பலம் தந்து நம்மை விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நாம இன்னும் சோர்ந்து போகாதபடி, அல்லது நம்முடைய மனம் விட்டு போகாதபடி கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? திருப்தி அடைய செய்கிறார். அப்ப ஆண்டவர் மட்டும் நம்மளை நம்ம மட்டும் ஆண்டவரை சார்ந்து இருக்க மாட்டால், அவர் நம்மை கரம் பிடிக்காவிட்டால், நாம எப்பவும் எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்ம நெருக்கப்பட்டு, எத்தனையோ இனி உயிரை வாழ வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ சூழ்நிலை நம்ம நினைத்திருப்போம். பிள்ளைகளை குறித்து, வேலைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிரச்சனைகளை குறித்து எவ்வளவோ சூழ்நிலைகள். ஆனால் அவர் விடாய்த்த ஆத்துமாவை என்ன செய்கிறார்? சம்பூர்ணமாய் என்ன செய்கிறாரா? திருப்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் ஆவியினால் என்ன செய்கிறாரா? நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்புகிற தேவன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 68:9 வாசிங்க. சங்கீதம் 68:9. 68:9. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆமென். இளைத்து போன உமது
சுதந்திரத்தை என்ன செய்து திடப்படுத்தினேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரோ நம்முடைய சுதந்திரம் சில நேரத்துல என்ன செய்யறோம், போய்விடும் நம்மளை விட்டு. அப்படிதானே? நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை, நமக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு, நமக்கு தான் வந்து சேரக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் சில நேரத்துல நம்ம அற்று போகலாம், இழந்து போகலாம், அல்லது அதை கிடைக்காமல் போகலாம், காணாமல் போய்விடலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், மீண்டும் திரும்பி நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியின் பலம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் பலம். அப்ப பாருங்க, கர்த்தர் சம்பூர்ணமா நம்மளை ஸ்தோத்திரமாக நடத்த வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் திருப்தி அடைய செய்ய வேண்டுமானால் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது காரியம், கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் நம்மை நிரப்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சம்பூர்ணமாய் கர்த்தர் நிரப்பி நடத்துவதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எடுத்து வாசிங்க எல்லாருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி நம்மளை வந்து நிரப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியா நம்மை நிரப்பும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? சம்பூரணம் அடைகிறோம். அல்லேலூயா. சிலர் வந்து நல்ல வேலை செய்வாங்க, எல்லா காரியங்களும் செய்வாங்க, ஆனா ஒரு திருப்தி இருக்காது. எதுலயோ குறைப்பட்ட நிலைமை. ஆனா ஏன்னா பரிசுத்த ஆவியின் பலன் நம்மளுக்கு இருக்காது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் வழிநடத்துகிற வழியில செல்லணுங்கிற நோக்கமும் இருக்காது, விருப்பமும் இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலையில தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு போவார்கள். ஆனா வாழ்க்கையில ஒரு திருப்தியா இருக்கிறார். அப்போ பூரணமாய் கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ அந்த பூரண நிறைவு எப்பொழுது வருதுன்னா, பரிசுத்த ஆவியின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியின் பலனை நாம் ஒவ்வொரு நாளிலும் புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நம்மை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மை கர்த்தர் எல்லாவற்றிலும் பூரணமாய் திருப்தியாக்கி நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 4வது காரியம், நீங்கள் சம்பூர்ணமாய் பெருகுவீர்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8 வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் இவைகளை மனுஷ வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணம் இவர்களை சொல்லுகிறது இல்லையா? வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்களை சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அப்ப பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரா? சம்பூர்ணமாய் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நற்கிரியைகளை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சம்பூர்ணமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம், எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை நமக்கு தேவை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அந்த பெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சம்பூர்ணமாய் இருக்கும். நமக்கு நிறைய காரியத்துல ஒரு பெருக்கம் வேணும்னு ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமானால் சம்பூர்ணமா பூர்ணமான பெருக்கமா இருக்கும். சில நிறைய பெருக்கம் வந்து அது ஒரு பெரிய அழிவுக்கு ஏற்றதா மாறிவிடுகிறது. ஆனால் அப்படி இல்லை. தேவன் நமக்கு தருகிற பெருக்கம் அது எப்படிப்பட்டதா? சம்பூர்ணமாய் இருக்கிறது. அப்ப அந்த சம்பூர்ணமான பெருக்கம் நமக்கு உண்டாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்ப 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் வாசிங்களா? 2 கொரிந்தியர் 9 8 11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9 8 11. ஏழைகளுக்கு கொடுத்தான், நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகவும் தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும். மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும். ஆமா. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? எப்படி இருப்போமா? மிகுந்த சம்பூர்ண குணம் உள்ளவர்களாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மள
ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சம்பூர்ண குணம். அப்போ வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். கர்த்தர் அவரை எல்லாவற்றிலும் என்ன செய்கிறார்? பெருக பண்ணினான். அப்ப நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு பெருக்கத்தை தருகிறார். அந்த பெருக்கம் எப்படிப்பட்டதா இருக்குமா? சம்பூர்ணமாய் பூரணமா நிறைவா இருக்கும். ஆண்டவர் தருகிற பெருக்கம் அது நமக்கு நிறைவா ஆசீர்வாதமானதாக கர்த்தர் மாற்றி தருகிறார். அப்ப அந்த நிறைவு எப்படி வருகிறது? நற்கிரியைகளை செய்கிறது மூலமாக. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:16 வாசிங்க. மத்தேயு 5:16. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய நற்கிரியைகள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு முன்னாடி பிரகாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை பெருக பண்ண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில என்ன கிரியை இருக்க வேண்டும்? நற்கிரியை இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கிரியைகள் இருக்கிறதா? நல்ல கிரியைன்னா என்ன? நல்ல கிரியை ஒரு உதவி. ஒருத்தவங்க வந்து கேட்கிறாங்க, நம்ம அவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு உதவி செய்யணும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு ஆண்டவரே என்ன பெருக பண்ணணும், அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னா 5 காசு என்ன செய்ய மாட்டாங்க? யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? நற்கிரியைகள் செய்ய மாட்டாங்க. சரி, எங்க ஊர்ல ஒரு பழைய மொழி சொல்லுவாங்க, எச்சி கையை வச்சு என்ன செய்ய மாட்டான்? காக்கா விரட்ட மாட்டான். சரியா? ஏன் அப்படி விரட்டுனா அதுல உள்ள 2 பருக்கை என்ன செய்யணுமா? போயிடுமா? சரி, அதை காக்கா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி. சரியா? ஆனா அப்படி அல்ல. நாம என்ன செய்ய வேண்டும்? பூரணமாய் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் போது கர்த்தர் நிறைவாய் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். நான் அடிக்கடி கடந்த ஆண்டதுக்கு முந்தைய ஆண்டெல்லாம் நானும் இன்னொரு பாஸ்டர் 2 பேரும் என்ன செய்வோம்? சனிக்கிழமை வரும் ஒரு இடத்துக்கு தனியா போயிடும். போய் காலையில போயிடுவோம். போயிட்டு ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவோம். 5 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வருவோம். இப்போ ஒரு நாள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே கொஞ்சம் சாப்பாடு கீழே விழுந்துட்டு அதெல்லாம் நான் எடுத்து திரும்ப தட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக நான் திரும்ப தட்டில் போட்டேன். அதனால அந்த பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் அதை எடுக்காதீங்க, அப்படியே கிடக்கணும் அப்படின்னு. இப்போ பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கீழே வந்து பருக்கையை போடக்கூடாது, எடுத்துடணும் அப்படின்னு. அப்போ நம்ம எங்கே போட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் பாருங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன வரும்? எறும்பு வரும். அப்போ அதுக்கு சாப்பாடு கிடைக்குது. அப்போ அதுக்காக என்ன செய்வோம்? நம்ம விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அது எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அப்போ அதுக்காக வீட்டுக்குள்ள இருந்து நம்ம எப்படியே சுத்தி பருக்கையை போட்டு என்ன செய்யக்கூடாது? சரி, எறும்பு வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, ஒரு வெளியிடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல இருக்கிறோம், கொஞ்சம் சாப்பாடை விட்டு கொடுப்போம். அல்லது கொஞ்சம் நாய் வரும், அந்த நாய் வந்து சாப்பிட்டுட்டு போகும். அல்லது வேற ஏதாவது மிருகங்கள் வந்து, காக்கா வந்து, பறவைகள் வந்து சாப்பிட்டு போகும். விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ பாருங்க, நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கும் பொழுது அப்ப கர்த்தர் நம்மளை சம்பூர்ணமாய் பெருக பண்ண வேண்டுமானா நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சிலர் வந்து ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஒரு காபி வாங்கி கொடுக்கணும், ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்படியே எல்லாத்தையும் வச்சு 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 அப்ப நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? அப்படிதானே? எதையுமே நாம் கொண்டு போவதில்லை. அப்போ நம்ம என்ன செய்ய? கொடுக்கும் பொழுது அப்ப நமக்கு ஒரு பெருக்கம் வேண்டுமானால் நாம என்ன செய்ய? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தரித்திரர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஆளு வந்து கேட்டுட்டாங்கன்னா என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். சரியா? சிலர் சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அப்படிதான் ஒரு திட்டம் வச்சிருந்தேன். சரியா? பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா மேல வந்து கீழே பார்ப்பேன், கையும் காலும் மூக்கு எல்லாம் சரியா இருக்கு, அப்ப நான் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து கேட்கிறவனுக்கு போடு. அல்லேலூயா. கேட்கிறவங்க அவங்க யாராக இருந்தாலும் ஒரு கஷ்டப்படலாம், ஒருவேளை பார்க்கறதுக்கு அழகா இருக்கலாம், ஆனா அவங்க வந்து உண்மையிலே கஷ்டப்படுறவங்க. கேட்கிறவங்க இருக்குதா? உடனே ஏதாவது நம்ம கொடுக்கணும். அவங்கள வந்து பார்த்து நிதானிச்சு நியாயம் தீர்த்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம். கேட்கிறவங்களுக்கு கொடு, இருக்கிறத நம்ம கொஞ்சம் ஏதாவது நம்மளால முடிஞ்சதை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அப்போ கொடுக்கும் பொழுது அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் நம்மளை சம்பூர்ணமாய் பெருக பண்ண வேண்டுமானா நாமும் நற்கிரியைகளை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை திருப்தியாகிறார். 5வது காரியம், நீங்கள் சம்பூர்ணமாய் பெருகுவீர்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவரா?
ஞானத்துல குறைப்பட்டிருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் எப்படி கொடுக்கிறாரா? சம்பூர்ணமாய் கொடுக்கிற. யாரிடத்துல கேட்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். அப்போ முதல்ல நாம கேட்க வேண்டிய ஒரு நபர் உண்டு, சொல்ல வேண்டிய ஒரு நபர் உண்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட, அப்போ அவர் தான் சொல்ற, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் என்ன செய்வீர்கள்? கண்டடைவீர்கள். அப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க இதை செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கேட்க வேண்டும். அப்ப எப்படி கேட்க வேண்டும்? நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி கேட்கணுமா? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை, எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை, நான் கண்டிப்பா நிச்சயமாய் பெறுவேன் என்ற நம்பிக்கை, எனக்கு கர்த்தர் பெருக்கத்தை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகும் பொழுது கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். 5 காரியம் சொன்னேன். கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அப்போ அங்க முதல்ல சொல்லப்படுகிற, நீங்க சம்பூர்ணத்தை அனுப்பப்படுவீர்கள், சம்பூர்ணமாய் நடத்தப்படுவீர்கள். அப்ப சம்பூர்ணமா கர்த்தர் நம்மை நடத்த செல்ல வேண்டும். ஆனால் முதலாவதாக பலி செலுத்த வேண்டும். இரண்டாவது சம்பூர்ணமாய் திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா காரியங்களும் திருப்தி அடைவதற்கு முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது சம்பூர்ணமாய் நிரப்பப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் பலம் நிறைவு நமக்கு இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை நிறைவாய் நடத்தப்படும். நான்காவது காரியம், நம் சம்பூர்ணமாய் என்ன செய்வீர்கள்? பெருகுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சம்பூர்ணமான ஒரு பெருக்கம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். பெருக்கத்துக்கு நற்கிரியைகளை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். கடைசியான காரணம், சம்பூர்ணமாய் பெறுவீர்கள். நம்ம சம்பூர்ணமா ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவரிடத்துல கேட்க வேண்டும். அவரிடத்துல நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் சம்பூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார், நம்முடைய குடும்பத்தை நடத்துவார். நம்முடைய எதிர்காலம் சம்பூர்ணமாய் இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியங்களிலே ஒரு நிறைவை, ஒரு சமாதானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த 5 காரியங்கள் இருக்கிறதா? துதி இருக்கிறதா? பலி செலுத்துகிற அனுபவம் இருக்கிறதா? பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு இருக்கிறதா? நற்கிரியை இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல நாம் நம்பிக்கையோடு கேட்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், கண்களை போடுவோம். கர்த்தர் நம்மை சம்பூர்ணமா இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். கொஞ்ச நேரம் துதி பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு ஆத்மாவோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு மனதோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் சம்பூர்ணம் உண்டாகணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சம்பூர்ண நன்மை உண்டாகணும்னா எல்லாரும் கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரமுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே சம்பூர்ணமாய் திருப்தியாக்கி நடத்துவீராக. ஆண்டவரே, சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது, நாங்கள் உம்மிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் சம்பூர்ணமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. நாங்கள் உமக்கு பலி செலுத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே துதிக்கிறோம், செலுத்த வேண்டும். துதியை செலுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும். நற்கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்மிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். உம்மிடத்திலே விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எல்லா நன்மைகளையுமே தருகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 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 அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவு நடத்துவீராக. நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவரே உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் இல்லாத ஒரு சம்பூர்ண வாழ்க்கை வாழ ஆண்டவரே, கஷ்டம் இல்லாத, கடன் இல்லாத ஒரு சம்பூர்ண வாழ்க்கை வாழ ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தருகிற நன்மைகளிலே சம்பூர்ணமான வாழ்க்கை வாழ, உமக்கு கொடுப்பதிலே நாங்கள் சம்பூர்ணமாய் வாழ கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார்கள். நிறைவான ஆசீர்வாதம் இந்த நாளில் உடைய பிள்ளைகளா வாழ்க்கையில நிறைவாய் தங்கி இருப்பதாக எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் இன்னும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.
ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாழ்வை மறவாதே. ஆமென் ஆமென். ஜெய கிறிஸ்து முன்னே செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன்னே செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெயம் கேட்டிடுவோம். அல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே ஜெயம், அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பூர்ணமாய்